என் அன்புச் சகோதரனே, சகோதரியே, நீ இரவில் தூக்கமின்றி தவிக்கிறாயா? கடன்களின் சுமை உன் இதயத்தை அழுத்துகிறதா? தீர்க்கப்படாத நோய்களும் குடும்பத்தில் உள்ள சண்டைகளும் உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறதா? நீ தனியாக அழுது கொண்டிருப்பதை பரலோகம் அறியாதென்று நினைக்கிறாயா? இல்லை, இன்று இரவு இந்த அதிகாலை 3 மணிக்கு பரலோகம் உனக்காக பதிலளிக்கிறது. வானம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய சேனைகள் உனக்காக இறங்கி வருகின்றன. உன் கண்ணீரைத் துடைக்க, உன் காயங்களை குணப்படுத்த, உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சுத்திகரிப்பைச் செய்ய அவர்கள் வருகிறார்கள். உன் இதயத்தை தயார் செய். உன் விசுவாசத்தை பலப்படுத்து. ஏனெனில் இப்போது இந்த நொடியில் அதிதூதர்கள் உன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார்கள். பரலோகத்தின் மாபெரும் தளபதியான மிக்கேலே, நாங்கள் உன்னை அழைக்கிறோம். தேவனுடைய மருந்தான ரபேலே, நாங்கள் உன்னை அழைக்கிறோம். தேவனுடைய தூதுவரான கேப்ரியலே, நாங்கள் உன்னை அழைக்கிறோம். மூவரும் ஒருமித்து இந்த ஜெபத்தைக் கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவின் சார்பாகவும் பிதாவின் சிம்மாசனத்தின் முன் நில்லுங்கள். இன்று நாங்கள் வெறும் ஜெபிக்கவில்லை, நாங்கள் கட்டளையிடுகிறோம், நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். இயேசு குருடனின் காதுகளையும் ஊமையனின் நாவையும் திறக்கப் பயன்படுத்திய அதே அதிகாரமிக்க வார்த்தையான எப்பத்தா என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எப்பத்தா என்றால் திறக்கப்படு என்று அர்த்தம். இன்று உனது நிதி, உனது ஆரோக்கியம், உனது குடும்பம், உனது எதிர்காலம் என அனைத்தும் திறக்கப்படப் போகிறது. பூட்டப்பட்ட ஒவ்வொரு கதவும் உடைக்கப்படப் போகிறது. இந்த தெய்வீக சுத்திகரிப்புக்கு உன்னை திறந்து கொடு. முதல் அலை பரம்பரை சாபங்களை முறித்தல். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தின் தளபதி புனித மிக்கேல் அதிதூதரின் கரங்களில் உள்ள நெருப்பு வாளை நான் இப்போது அழைக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் செயல்படும் ஒவ்வொரு பரம்பரை சாபத்தையும் அந்த வாள் இப்போது வெட்டட்டும். தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த வறுமையின் சாபம், கடன் சாபம், விவாகரத்து சாபம், நோய்களின் சாபம், அடிமைத்தனத்தின் சாபம், திடீர் மரணத்தின் சாபம், மனநோயின் சாபம், தோல்வியின் சாபம், நிராகரிப்பின் சாபம் ஆகியவற்றை இயேசுவின் இரத்தத்தால் நான் கண்டிக்கிறேன். உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த உடன்படிக்கைகள், அவர்கள் வழிபட்ட சிலைகள் ஆகியவற்றால் வந்த அனைத்து தீய விளைவுகளும் இப்போது அழிக்கப்படுவதாக. மிக்கேலின் வாள் உங்கள் கடந்த காலத்திற்கும் உங்கள் முன்னோர்களின் பாவத்திற்கும் உங்களுக்கும் இடையே உள்ள தீய இணைப்பை வெட்டுகிறது. உங்கள் இரத்தத்தில், உங்கள் DNA-வில், உங்கள் ஆவியில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறையான பதிவும் இப்போது அழிக்கப்படுகிறது. அந்த தளைகளிலிருந்து நீங்கள் இப்போது விடுவிக்கப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் யாரும் அடைய முடியாத வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தில் யாரும் அனுபவிக்காத ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் பரம்பரை வறுமையில் முடிவடைந்தது. இன்று முதல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக இருக்கிறீர்கள். அந்த சாபங்கள் உங்களை இனி கட்டுப்படுத்தாது. மிக்கேலின் வாள் அந்த வேர்களை வெட்டி அவற்றை கந்தக நெருப்பால் சுட்டெரிக்கிறது. அந்த சாபத்தின் ஆவிகளே, உங்கள் பிடியை விட்டுவிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், வெளியேறுங்கள். உங்கள் அதிகாரம் முறிக்கப்பட்டது. உங்கள் கோட்டை தகர்க்கப்பட்டது. இந்த ஆன்மா இப்போது சுதந்திரமானது. ஆமென். இரண்டாம் அலை பொறாமை மற்றும் கண் திருஷ்டியை அழித்தல். புனித மிக்கேல் அதிதூதரே, உமது பிரகாசமான கேடயத்தை இப்போது உயர்த்தும். இந்த ஜெபத்தை கேட்கும் என் சகோதரன், சகோதரியைச் சுற்றி ஒரு அபேத்தியமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். அவர்கள் மீது அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் பார்வை, கண் திருஷ்டியின் அம்பு, தீய நாவின் வார்த்தைகள் அனைத்தும் அந்த கேடயத்தில் பட்டு அனுப்பியவருக்கே 7 மடங்காக திரும்பிச் செல்லட்டும். உறவினர்கள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், அண்டை வீட்டார் மற்றும் மறைமுக எதிரிகள் ஆகியோரிடமிருந்து வரும் அனைத்து பொறாமையின் ஆவிகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களின் தீய எண்ணங்கள், உங்கள் வீழ்ச்சியை விரும்பும் அவர்களின் இரகசிய ஜெபங்கள், உங்கள் சந்தோஷத்தைக் கெடுக்க அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் அனைத்தும் இப்போது சக்தியற்றதாக மாறுகிறது. உங்கள் வாகனம், உங்கள் வீடு, உங்கள் குழந்தைகள், உங்கள் தொழில், உங்கள் அழகு, உங்கள் ஆரோக்கியம் ஆகியவற்றின் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு கண் திருஷ்டியும் இப்போது உடைக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தொடர்ச்சியான தடைகள், விபத்துக்கள், பொருள் இழப்புகள், திடீர் நோய்கள் என கண் திருஷ்டியால் வந்த அனைத்து தீய விளைவுகளும் இப்போதே முடிவுக்கு வருகின்றன. மிக்கேலின் வாள் அந்த தீய இணைப்புகளை வெட்டுகிறது.
உங்கள் மீது பேசப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும் ஒவ்வொரு சாபமும் காற்றில் கரைந்து போவதாக. உங்கள் ஒளியைக் கண்டு இருள் அஞ்சுகிறது. உங்கள் வெற்றியைப் பார்த்து பொறாமையின் ஆவி நடுங்குகிறது. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். எந்த தீய சக்தியும் உங்களை அணுக முடியாது. உங்கள் மீது பொறாமை கொண்டவர்களின் வாய்கள் அடைக்கப்படுவதாக. அவர்களின் தீய திட்டங்கள் அவர்களுக்கே குழப்பத்தை உண்டாக்குவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் திருட முடியாது. ஆமென். 3ஆம் அலை, மாந்திரீகம் மற்றும் சூனியத்தை முறியடித்தல். பரலோகத்தின் தளபதியே, புனித மிக்கேலே, உமது வாளை உருவி இந்த மகளுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து மாந்திரீக வேலைகளையும் சூனியங்களையும் பில்லி சூனியங்களையும் ஏவல்களையும் வெட்டி அழிப்பீராக. அவர்களின் பெயரை பயன்படுத்தி செய்யப்பட்ட பதுமைகள், அவர்களின் புகைப்படத்தை வைத்து செய்யப்பட்ட சடங்குகள், அவர்களின் தலைமுடியையோ அல்லது துணியையோ பயன்படுத்தி செய்யப்பட்ட தீய கிரியைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் கண்டிக்கிறேன். அவர்களின் வீட்டின் வாசலில், அவர்களின் தோட்டத்தில், அவர்களின் பணியிடத்தில் புதைக்கப்பட்ட அல்லது வைக்கப்பட்ட அனைத்து தீய பொருட்களும் இப்பொழுது அவற்றின் சக்தியை இழந்து பரிசுத்த ஆவியின் நெருப்பால் எரிக்கப்படுவதாக. நள்ளிரவில் அவர்களின் பெயரை உச்சரிக்கும் மந்திரவாதிகளின் வாய்களை அடைப்பீராக. அவர்களின் வீழ்ச்சிக்காக பலியிடும் சாத்தானின் ஊழியர்களின் கைகளை முடக்குவீராக. வானமண்டலங்களில் அவர்களுக்கு எதிராக செயல்படும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அசுத்த ஆவிகளின் சேனைகளையும் இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்கள் அனுப்பிய நோயின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள் அனைத்தும் இப்போது அவர்களை விட்டு வெளியேறட்டும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் இவர்களின் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் வீட்டையும் உடைமைகளையும் முத்திரையிடுகிறது. சாத்தானே, உனக்கும் உன் தூதர்களுக்கும் இங்கே இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கோட்டைகள் தகர்க்கப்பட்டன. உங்கள் ஆயுதங்கள் முறியடிக்கப்பட்டன. இந்த தேவனுடைய பிள்ளையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் குடும்பம், அவர்களின் நிதி அனைத்தும் கிறிஸ்துவின் பாதுகாப்பில் இருக்கிறது. நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். வெளியேறுங்கள். ஆமென். 4ஆம் அலை, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் மனத்தடைகளை உடைத்தல். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ள கோட்டைகளை தகர்த்தெறியும். தோல்வி மனப்பான்மை, சுய பச்சாதாபம், தாழ்வு மனப்பான்மை, பயம், சந்தேகம், கவலை போன்ற ஒவ்வொரு எதிர்மறையான சிந்தனை வடிவத்தையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன், எனக்கு எப்போதும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லும் சாத்தானின் பொய்களை நான் நிராகரிக்கிறேன். புனித மிக்கேலின் வாள் இந்த மனத்தடைகளை வெட்டி சிறைப்பிடிக்கப்பட்ட எண்ணங்களை விடுவிக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தை இவர்களுக்குள் வரட்டும். மனச்சோர்வை உண்டாக்கும் வேதனையான நினைவுகள், கடந்த காலத்தின் காயங்கள், மன்னிக்க முடியாத கசப்புணர்வுகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதாக. அவர்களின் ஆழ் மனதில் பதிந்திருக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும் ஒவ்வொரு அவமானமும் இப்போது அழிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக அவர்களே பேசும் சுயசாப வார்த்தைகளை நான் ரத்து செய்கிறேன். மன அழுத்தத்தின் ஆவி, பதட்டத்தின் ஆவி, தற்கொலை எண்ணங்களின் ஆவி, நான் உங்களை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்கள். சமாதானத்தின் தேவன் இவர்களின் மனதை ஆளட்டும். பரிசுத்த ஆவியின் நெருப்பு அவர்களின் நரம்பு மண்டலத்தை சுத்திகரித்து தெய்வீக அமைதியையும் சமநிலையையும் கொண்டு வரட்டும். அவர்கள் தங்கள் மதிப்பை அறியட்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை உணரட்டும். இருண்ட எண்ணங்கள் ஒளியால் மாற்றப்படுகின்றன. குழப்பம் தெளிவால் மாற்றப்படுகிறது. பயம் விசுவாசத்தால் மாற்றப்படுகிறது. அவர்களின் மனம் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. ஆமேன். 5ஆம் அலை, ஆவிக்குரிய தளைகளை அறுத்தல். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆன்மாவை கட்டி வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய தளைகளையும் அறுக்க நான் கட்டளையிடுகிறேன். தீய மனிதர்களுடனான உறவுகள், தவறான நட்புகள், பாவ அடிமைத்தனங்கள், இரகசிய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை இணைக்கும் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகளை புனித மிக்கேலின் வாள் இப்போது வெட்டட்டும். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள், ஆபாசம் பார்த்தல், சூதாட்டம் போன்ற ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் ஆவியையும் நான் எதிர்க்கிறேன். உங்கள் பிடியை விட்டுவிடுங்கள். இந்த உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நீங்கள் இங்கே இருக்க முடியாது.
அவர்களின் வாழ்க்கையிலிருந்து வெளியேற நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவர்களின் ஆற்றலை உறிஞ்சும், அவர்களின் நேரத்தை வீணடிக்கும், அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு நச்சு உறவும் இப்போது முடிவுக்கு வரட்டும். தேவன் அவர்களை பிரிக்க விரும்பும் நபர்களிடமிருந்து அவர்களை பிரிக்க மிக்கேலின் வாள் செயல்படட்டும். அவர்களின் ஆசீர்வாதங்களை திருடும் ஆவிக்குரிய கணவன் அல்லது ஆவிக்குரிய மனைவியின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. அவர்களின் கனவுகளை திருடும், அவர்களின் அழைப்பை கெடுக்கும் ஒவ்வொரு தீய ஆவியும் விரட்டப்படுவதாக. அவர்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறார்கள். தேவனை முழு இதயத்துடன் சேவிக்கவும் தங்களின் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றவும் அவர்கள் இப்போது விடுவிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தீய செல்வாக்கும் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்த இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். அவர்களின் ஆவி, ஆன்மா, சரீரம் மூன்றும் கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கப்படுகிறது. அந்த தளைகள் அறுக்கப்பட்டன. அவர்கள் சுதந்திரமானவர்கள். ஆமென். ஆறாமலை நிதி கதவுகளைத் திறத்தல். எப்பத்தா, நற்செய்தியின் அதிதூதரான கேப்ரியலே, உம்முடைய எக்காலத்தை ஊதி இந்த தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை அறிவிப்பீராக. பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்போது பிரகடனப்படுத்துகிறேன். மூடப்பட்ட ஒவ்வொரு நிதி வாசலும் திறக்கப்படுவதாக. எப்பத்தா, வங்கிகளின் கதவுகளே திறவுங்கள். கடனுதவி வழங்கும் நிறுவனங்களின் கதவுகளே திறவுங்கள். புதிய வேலை வாய்ப்புகளின் கதவுகளே திறவுங்கள். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணத்திற்கான கதவுகளே திறவுங்கள். எப்பத்தா, வறுமையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன் பிடியை விட்டுவிடு. கடனின் ஆவியே, உன் அதிகாரத்தை விட்டுவிடு. பற்றாக்குறையின் ஆவியே, வெளியேறு. இந்த ஜெபத்தை கேட்பவரின் கைக்கு பணம் வரவிடாமல் தடுக்கும் ஒவ்வொரு பிசாசின் தடையும் இப்போது உடைக்கப்படுகிறது. அவர்களின் வங்கிக் கணக்குகள், பணப்பைகள், கைப்பைகள், பீரோக்கள் ஆகியவற்றின் மீது நான் ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன். பணம் இப்போது பல திசைகளிலிருந்தும் அவர்களை நோக்கி ஈர்க்கப்படட்டும். வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரட்டும். அவர்களுக்கு கடன்பட்டவர்கள் இப்போது பணத்தை திருப்பித் தரட்டும். அவர்கள் மறந்த முதலீடுகள் இப்போது பலனளிக்கட்டும். அவர்களுக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்கள் இப்போது விடுவிக்கப்படட்டும். ஒரு அவசர நிதி அற்புதம் இப்போது நிகழட்டும். எப்பத்தா, திறக்கப்படு. ஆமென். ஏழாமலை கடன்களை ரத்து செய்தல் மற்றும் பில்களை செலுத்துதல். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நீர் கடன்பட்டவர்களுக்கு விடுதலை அளிப்பவர். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்பவரின் மீதுள்ள ஒவ்வொரு கடன் சுமையையும் நான் ரத்து செய்ய கட்டளையிடுகிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள், மருத்துவக் கடன்கள் என அனைத்து கடன்களின் பதிவுகளும் பரலோகத்தில் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. கடன் கொடுத்தவர்களின் இதயத்தில் தேவன் பேசி, கடனை ரத்து செய்யவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ அல்லது கட்டுவதற்கு எளிதான வழிகளை காட்டவோ செய்வாராக. திடீரென வரும் ஒரு தொகை பணம் இந்த கடன்கள் அனைத்தையும் அடைக்கட்டும். இந்த மாதம் கட்ட வேண்டிய வீட்டு வாடகை, மின்சாரக் கட்டணம், தண்ணீர் கட்டணம், குழந்தைகளின் கல்விக் கட்டணம், மருத்துவச் செலவுகள் அனைத்தையும் செலுத்தத் தேவையான பணம் இப்போது அவர்களின் கைகளுக்கு வருவதாக. கேப்ரியல் தூதரே, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வாரும். அவர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு எதிர்பாராத வரவை அறிவிப்பீராக. அவர்களின் வருமானம் இப்போது அவர்களின் செலவுகளை விட அதிகமாக இருப்பதாக நான் பிரகடனம் செய்கிறேன். அவர்கள் கடன் வாங்குபவர்களாக அல்ல, கடன் கொடுப்பவர்களாக மாறட்டும். பற்றாக்குறையின் நாட்கள் முடிந்துவிட்டன. செழிப்பின் நாட்கள் தொடங்கிவிட்டன. கடன் கொடுத்தவர்கள் இனி அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், ஏனெனில் தெய்வீக ஏற்பாடு இப்போது செயல்படுகிறது. ஒவ்வொரு பில்லும் முழுமையாக செலுத்தப்பட்டது என்று நான் விசுவாசத்தால் அறிவிக்கிறேன். ஆமென். எட்டாமலை வருமானத்தின் புதிய ஆதாரங்கள். எப்பத்தா, பரலோகத்தின் பிதாவே, நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, இந்த மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களின் வருமானத்திற்கான ஆதாரங்களை இப்போது பெருகச் செய்யும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்கும் நிலையை மாற்றி பல வருமான ஆதாரங்களை திறப்பீராக. எப்பத்தா, புதிய தொழில் வாய்ப்புகளின் கதவுகளே திறவுங்கள். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான கதவுகளே திறவுங்கள்.
பக்க வருமானம் ஈட்டக்கூடிய திறமைகளுக்கான கதவுகளே திறவுங்கள். ஆன்லைன் வணிகங்கள், முதலீடுகள், ராயல்டிகள் என பணம் வரக்கூடிய அனைத்து வழிகளும் இப்போது திறக்கப்படுவதாக. அவர்களின் கைகள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். அவர்களின் யோசனைகள் லாபகரமான திட்டங்களாக மாறட்டும். தேவனே, அவர்களுக்கு செல்வத்தை உருவாக்கும் ஞானத்தையும் அறிவையும் புரிதலையும் கொடுங்கள். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க அவர்களுக்கு உதவுங்கள். சரியான நபர்களுடன் அவர்களை இணைப்பீராக. அவர்களின் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் தெய்வீக காந்த சக்தியை நான் பிரகடனம் செய்கிறேன். அவர்களின் தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் விரும்பப்படுவதாக. வேலையின்மையின் ஆவி விரட்டப்படுவதாக. சோம்பலின் ஆவி வெளியேறுவதாக. விடாமுயற்சியின் ஆவியும் படைப்பாற்றலின் ஆவியும் அவர்களை நிரப்பட்டும். அவர்களின் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பி வழிவதாக. அவர்களின் வங்கிக் கணக்குகள் நிரம்பி வழிவதாக. ஆமென். 9ஆம் அலை, திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை மீட்டெடுத்தல். சேனைகளின் கர்த்தாவே, நீர் நீதியின் தேவன். சாத்தானால் திருடப்பட்ட, மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட, சூழ்ச்சிகளால் பறிக்கப்பட்ட அனைத்தையும் இந்த தேவனுடைய பிள்ளைக்கு 7 மடங்காக திரும்பக் கொடுக்க நான் கட்டளையிடுகிறேன். திருடப்பட்ட பணம், திருடப்பட்ட சொத்து, திருடப்பட்ட பதவி, திருடப்பட்ட மரியாதை, திருடப்பட்ட ஆரோக்கியம், திருடப்பட்ட சமாதானம், திருடப்பட்ட சந்தோஷம் என அனைத்தும் இப்போது மீட்டெடுக்கப்படுவதாக. கேப்ரியல் அதிதூதரே, மீட்பின் செய்தியை அறிவிப்பீராக. நீதிமன்ற வழக்குகளில் இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வரும். ஏமாற்றியவர்கள் தாங்களாகவே வந்து பணத்தை திருப்பித் தரும்படி செய்வீராக. இவர்களுக்குச் சேர வேண்டியதை தடுத்து வைத்திருப்பவர்களின் மனசாட்சியை தட்டி எழுப்புவீராக. பல வருடங்களாக இழந்ததை ஒரே நாளில் திரும்பப் பெறும் அற்புதத்தை நான் பிரகடனம் செய்கிறேன். வெட்டுக்கிளிகளும் பச்சைக் கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அழித்த வருடங்களின் விளைச்சலை தேவன் திரும்பக் கொடுப்பாராக. அவர்களின் வாழ்க்கையிலிருந்து திருடிய திருடன் இப்போது பிடிபட்டு அவன் திருடிய அனைத்தையும் 100 மடங்காக திருப்பித் தரட்டும். அவர்களின் நிதி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என எங்கு இழப்பு ஏற்பட்டதோ அங்கே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் அறிவிக்கிறேன். சாம்பலுக்குப் பதிலாக சிங்காரத்தையும், துக்கத்திற்குப் பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்குப் பதிலாக துதியின் உடையையும் தேவன் இப்போது அவர்களுக்கு கொடுக்கிறார். இழப்பின் காலம் முடிந்தது. மீட்பின் காலம் தொடங்கிவிட்டது. ஆமென். 10ஆம் அலை, தாராள மனப்பான்மை மற்றும் செழிப்பின் பிரகடனம். ஆசீர்வாதங்களின் ஊற்றாகிய தேவனே, இந்த ஜெபத்தைக் கேட்பவரை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றும். அவர்கள் பெறுபவர்களாக மட்டுமல்ல, கொடுப்பவர்களாகவும் இருக்கட்டும். கஞ்சத்தனத்தின் ஆவி, சுயநலத்தின் ஆவி ஆகியவற்றை நான் கண்டிக்கிறேன். தாராள மனப்பான்மையின் ஆவி அவர்களை நிரப்பட்டும். அவர்கள் தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மையாக கொடுக்கும்போது வானத்தின் பல கனிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்களை கொட்டுவீராக. அவர்களின் பணம் ஒருபோதும் தீர்ந்து போகாத பாத்திரமாக மாறட்டும். அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 100 மடங்காக 1000 மடங்காக அவர்களுக்கு திரும்பி வரட்டும். அவர்கள் ஏழைகளுக்கு உதவும் போது நீர் அவர்களுக்கு நேரடியாக கடன் கொடுப்பதாக வாக்குரைத்திருக்கிறீர். அந்த தெய்வீக கடன் இப்போது வட்டியுடன் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுவதாக. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் போது அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவாக சந்திக்கப்படுவதாக. பணத்தின் மீதான அன்பிலிருந்து அவர்களை விடுவித்து பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் பணத்தை ஆளட்டும், பணம் அவர்களை ஆள வேண்டாம். செழிப்பின் மனப்பான்மை அவர்களுக்குள் உருவாகட்டும். என்னிடம் போதுமானதை விட அதிகமாக உள்ளது என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடட்டும். அவர்கள் ஒரு காந்தத்தைப் போல செல்வத்தை ஈர்க்கட்டும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் செழிப்பைக் கொண்டு வரட்டும். அவர்கள் ஒருபோதும் கையேந்த மாட்டார்கள். அவர்களின் சந்ததி ஒருபோதும் அப்பத்திற்காக பிச்சை எடுக்காது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். 11ஆம் அலை, தொழிலில் மற்றும் வேலையில் தெய்வீக வெற்றி. உழைப்பை ஆசீர்வதிக்கும் தேவனே, இந்த மகனின் ஸ்லாஷ் மகளின் தொழில், வியாபாரம் அல்லது வேலையின் மீது உமது கிருபையை நான் இப்போது அழைக்கிறேன். புனித கேப்ரியல் அதிதூதரே, அவர்களின் முயற்சிகளுக்கு வெற்றியை அறிவிப்பீராக. அவர்களின் போட்டியாளர்கள் அவர்களைக் கண்டு வியக்கட்டும். அவர்களின் மேலதிகாரிகளின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும்.
பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள், போனஸ்கள் மற்றும் அங்கீகாரங்கள் அவர்களை தேடி வரட்டும். அவர்களின் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதுவதாக. அவர்களின் தயாரிப்புகளும் சேவைகளும் சந்தையில் முதலிடம் பிடிக்கட்டும். அவர்களின் சக ஊழியர்களுடன் நல்லுறவு நிலவட்டும். அவர்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்து அவர்களுக்கே சாதகமாக மாறட்டும். தொழில் முனைவோராக இருந்தால் அவர்களுக்கு புதுமையான யோசனைகளையும் சரியான முதலீட்டாளர்களையும் விசுவாசமான ஊழியர்களையும் தருவீராக. வேலையில்லா திண்டாட்டத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்கும் வேலையில்லாத ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய உத்தியோகம் உடனடியாக கிடைக்கட்டும். நேர்காணல்களில் தெய்வீக தயவு அவர்களுடன் செல்லட்டும். அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இப்போது அழைக்கப்படட்டும். அவர்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்படட்டும். அவர்களின் உழைப்புக்குரிய பலன் முழுமையாக கிடைக்கட்டும். தோல்வியின் ஆவி விரட்டப்பட்டது. வெற்றியின் ஆவி அவர்களை ஆளுகிறது. ஆமென். 12ஆம் அலை. நிதி அற்புதங்களுக்கான கதவை திறத்தல். எப்பத்தா எப்பத்தா எப்பத்தா. அதிதூதர்களின் இராஜாவே, பிதாவின் பிரசன்னத்தில் நிற்பவரே, இப்போது ஒரு அவசர நிதி அற்புதத்திற்கு ஆணையிடுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் தேவையையும் நான் அறிவேன். அவர்களின் கண்ணீரை காண்கிறேன். அவர்களின் விரக்தியை உணர்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் நான் இப்போது பிரகடனம் செய்கிறேன். எதிர்பாராத பண வரவுக்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. லாட்டரியில் ஒரு பெரிய பரிசு வெல்வதற்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக வருவதற்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. யாரோ ஒருவர் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு பெரிய தொகையை கொடுப்பதற்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. அவர்களின் சொத்தின் மதிப்பு திடீரென உயர்வதற்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. அவர்களின் வங்கிக் கணக்கில் எங்கிருந்தோ பணம் வரவு வைக்கப்படுவதற்கான கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிதி அற்புதம் இப்போது நிகழட்டும். பணம் தேவைப்படும் இந்த நொடியில் பணம் அவர்களின் கைகளுக்கு வரட்டும். அவர்களின் விசுவாசத்தை பார்த்து வானம் அசைக்கப்படுவதாக. அவர்களின் ஜெபத்திற்கு பதில் இப்போது அனுப்பப்படுகிறது. அவர்கள் தேடியதை கண்டடைவார்கள். அவர்கள் தட்டிய கதவு திறக்கப்படும். பற்றாக்குறையின் பாலைவனம் முடிந்து செழிப்பின் கானான் தேசம் தொடங்குகிறது. அவர்கள் இப்போது தங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். 13ஆம் அலை. தலை முதல் உள்ளங்கால் வரை குணப்படுத்துதல். ரபேல். தேவனுடைய மருந்தான புனித ரபேல் அதிதூதரே, உமது குணமளிக்கும் பச்சை நிற ஒளியை இப்போது அனுப்புவீராக. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் உடலிலும் அந்த ஒளி பாய்ந்து தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அணுவிற்கும் சுகமளிக்கட்டும். தலையில் உள்ள ஒற்றை தலைவலி, மூளையில் உள்ள கட்டிகள், ஞாபக மறதி, நரம்பு பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. கண்களில் உள்ள பார்வை குறைபாடுகள், கண்புரை, கண்ணீர் அழுத்தம் ஆகியவை நீங்கி அவர்களின் பார்வை தெளிவடைவதாக. காதுகளில் உள்ள கேட்கும் திறன் குறைபாடு, இரைச்சல் ஆகியவை நீங்கி அவர்கள் தெளிவாக கேட்கட்டும். தொண்டையில் உள்ள தைராய்டு பிரச்சனைகள், தொண்டை வலி, குரல்வளை நோய்கள் குணமடைவதாக. கழுத்து, தோள்பட்டை, முதுகு வலிகள் நீங்கி அவர்கள் நிமிர்ந்து நிற்கட்டும். அவர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு தசையும், ஒவ்வொரு எலும்பும் தேவனுடைய சக்தியால் புதுப்பிக்கப்படுகிறது. நோயின் ஒவ்வொரு அறிகுறியும் இப்போது மறைந்து போகட்டும். வலி, வீக்கம், அசௌகரியம் அனைத்தும் நீங்குவதாக. அவர்களின் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நோய்க்கு அங்கே இடமில்லை. ரபேலின் தைலம் அவர்களின் ஒவ்வொரு செல்லிலும் பாய்ந்து தெய்வீக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது. ஆமென். 14ஆம் அலை. உள் உறுப்புகளை குணப்படுத்துதல். புனித ரபேல் அதிதூதரே, உம்முடைய தெய்வீக மருத்துவக் கையை நீட்டி இந்த அன்பு மகனின் மகளின் உள் உறுப்புகளை தொட்டு சுகப்படுத்துவீராக. இதயம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள அடைப்புகள், உயர் இரத்த அழுத்தம், படபடப்பு ஆகியவை நீங்கி அவர்களின் இதயம் சீராகத் துடிக்கட்டும். இயேசுவின் இரத்தம் அவர்களின் இரத்தக் குழாய்களை சுத்திகரிக்கட்டும். நுரையீரலில் உள்ள ஆஸ்துமா, சளி, சுவாசப் பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை சுதந்திரமாக சுவாசிக்கட்டும். வயிறு மற்றும் செரிமான மண்டலத்தில் உள்ள அல்சர், வாயுத் தொல்லை,
நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் ஆகியவை குணமடைவதாக. கல்லீரல், பித்தப்பை, கணையம், மண்ணீரல் ஆகியவை நச்சுக்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பூரணமாக செயல்படட்டும். சிறுநீரகங்களில் உள்ள கற்கள், தொற்றுகள் நீங்கி அவை சீராக இயங்கட்டும். சர்க்கரை நோயின் ஆவி கண்டிக்கப்படுவதாக. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சமநிலைப்படுவதாக. இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள அனைத்து நோய்களும் குறைபாடுகளும் நீங்கி மலட்டுத்தன்மை நீக்கப்பட்டு அவர்கள் குழந்தை பாக்கியத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு உறுப்பும் தேவன் அதை உருவாக்கிய நோக்கத்தின்படி பரிபூரணமாக செயல்பட நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். 15ஆம் அலை. புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட நோய்களை அழித்தல். இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தையின் அதிகாரத்தால் இந்த ஜெபத்தை கேட்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு புற்றுநோய் செல்லையும் நான் கண்டிக்கிறேன். புற்றுநோயின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த உடலை விட்டு வெளியேறு. கட்டிகள் சுருங்கி கரைந்து மறைந்து போவதாக. கீமோதெரபி மற்றும் ரேடியேஷனின் பக்க விளைவுகள் நீக்கப்படுவதாக. அவர்களின் இரத்த அணுகள், தட்டணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். அதேபோல மூட்டுவலி, தைராய்டு, சொரியாசிஸ், எய்ட்ஸ் மற்றும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு நாள்பட்ட நோயின் ஆவியையும் நான் எதிர்க்கிறேன். உங்கள் அதிகாரம் முறிக்கப்பட்டது, உங்கள் பிடி தளர்த்தப்பட்டது. புனித ரபேலின் குணமளிக்கும் சக்தி அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி இந்த நோய்களை வேரோடு அழிக்கட்டும். மருத்துவ அறிக்கைகள் மாறட்டும். மருத்துவர்கள் ஆச்சரியப்படட்டும். தேவனுடைய அற்புதம் அவர்களின் உடலில் வெளிப்படட்டும். அவர்கள் முழுமையான பரிபூரணமான தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்கள் அல்ல, அவர்கள் சுகமானவர்கள். ஆமென். 16ஆம் அலை. உணர்ச்சி மற்றும் மனக்காயங்களை குணப்படுத்துதல். சமாதானத்தின் தேவனே, குணமளிக்கும் தூதன் ரபேல் வழியாக இந்த ஆன்மாவின் உடைந்த இதயத்தை குணப்படுத்துவீராக. நிராகரிப்பு, துரோகம், இழப்பு, துஷ்பிரயோகம் ஆகியவற்றால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் இப்போது உமது அன்பினால் நிரப்பப்படுவதாக. கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகள், கசப்பான அனுபவங்கள், மன்னிக்க முடியாத கோபம் ஆகியவை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதாக. அவர்களின் உணர்ச்சிகள் சமநிலைப்படட்டும். மன அழுத்தம், பதட்டம், பீதி, பயம் ஆகியவற்றின் ஆவிகள் வெளியேறுவதாக. தனிமையின் உணர்வு நீங்கி தேவனுடைய பிரசன்னத்தின் அரவணைப்பை அவர்கள் உணரட்டும். சுய மதிப்பு இல்லாத எண்ணங்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விலை மதிப்பற்றவர்கள் என்பதை அறியட்டும். ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இப்போது ஆனந்தக் கண்ணீராக மாறட்டும். அவர்களின் இதயத்தில் உள்ள காலி இடத்தை உமது சமாதானம் நிரப்பட்டும். அவர்கள் தங்களையும் தங்களை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்கட்டும். மன்னித்தலின் விடுதலை சக்தியை அவர்கள் இப்போது அனுபவிக்கிறார்கள். அவர்களின் ஆன்மா அமைதி காண்கிறது. அவர்களின் இதயம் குணமடைகிறது. அவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள். ஆமென். 17ஆம் அலை. தூக்கமின்மை மற்றும் மன அமைதியின்மையை நீக்குதல். பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கும் தேவனே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று இரவு ஆழமான அமைதியான உறக்கத்தை கட்டளையிடுகிறேன். தூக்கமின்மையின் ஆவி, கெட்ட கனவுகளின் ஆவி, இரவில் பயமுறுத்தும் ஆவி, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வெளியேறுங்கள். அவர்களின் படுக்கையறையை புனித மிக்கேல் அதிதூதரின் தூதர்கள் காத்து நிற்பார்களாக. எந்த தீய சக்தியும் அவர்களை அணுக முடியாது. கவலைகள், நாளைய தினத்தைப் பற்றிய பயங்கள், ஓயாத சிந்தனைகள் அனைத்தும் இப்போது அமைதி பெறட்டும். அவர்களின் மனம் அமைதியடைவதாக. அவர்களின் உடல் ஓய்வெடுப்பதாக. அவர்களின் ஆவி புத்துயிர் பெறுவதாக. அவர்கள் படுக்கும்போது தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாப்பார்கள். அவர்கள் தூங்கும்போது தேவன் அவர்களுடன் பேசுவார். அவர்கள் காலையில் புத்துணர்ச்சியுடனும் பலத்துடனும் தெளிவான மனதுடனும் எழுந்திருப்பார்கள். இரவின் இருள் அவர்களை இனி பயமுறுத்தாது. ஏனெனில் உலகின் ஒளி அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். அவர்கள் சமாதானமாக உறங்கி மகிழ்ச்சியுடன் விழித்தெழுவார்கள். ஆமென். 18ஆம் அலை. தெய்வீக ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளின் பிரகடனம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மோசேயின் கண்கள் மங்கவில்லை, அவனது பலம் குறையவில்லை என்று உமது வார்த்தை சொல்கிறது. அதேபோல
இந்த தேவனுடைய பிள்ளையின் மீது தெய்வீக ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நான் பிரகடனம் செய்கிறேன். அவர்களின் வாலிபம் கழுகை போல புதுப்பிக்கப்படுவதாக. அவர்களின் எலும்புகள் பலமுள்ளதாக இருக்கட்டும். அவர்களின் தசைகள் வலிமையானதாக இருக்கட்டும். அவர்களின் ஆற்றல் குறையாமல் இருக்கட்டும். திடீர் நோய்கள், விபத்துக்கள், அகால மரணம் ஆகியவற்றிலிருந்து அவர்களை பாதுகாப்பீராக. அவர்கள் 70, 80, 90, 100 வயது வரை நல்ல ஆரோக்கியத்துடனும் தெளிவான மனதுடனும் வாழ்வார்களாக. நோய்களுக்காக அவர்கள் பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். அவர்களின் உடல் தேவனுடைய மகிமைக்காக ஒரு கருவியாக இருக்கும். அவர்கள் தங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளுப் பேரப்பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை காண்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அவர்களின் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையால் நிரப்பப்படுவதாக. ஆரோக்கியம் அவர்களின் உரிமை. இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட சொத்து. அதை அவர்கள் இப்போது விசுவாசத்தால் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஆமென். 19ஆம் அலை. வெற்றியின் முத்திரை மற்றும் உறுதிமொழி. இப்பொழுது பரலோகத்தின் அதிகாரத்தால் இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கோரிக்கையும் பிரகடனமும் நிறைவேற்றப்பட்டது என்று நான் முத்திரையிடுகிறேன். பிதாவே, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த மகனின் மகளின் வாழ்க்கையிலும் பூமியில் செய்யப்படுவதாக. மிக்கேல் அதிதூதரின் வாழ் சுத்திகரிப்பை முடித்துவிட்டது. கேப்ரியல் அதிதூதரின் எக்காலம் புதிய தொடக்கத்தை அறிவித்துவிட்டது. ரபேல் அதிதூதரின் தைலம் குணப்படுத்துதலை நிறைவு செய்துவிட்டது. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். தடைகளே, நீங்கள் தகர்க்கப்பட்டீர்கள். நோய்களே, நீங்கள் விரட்டப்பட்டீர்கள். கடன்களே, நீங்கள் ரத்து செய்யப்பட்டீர்கள். இது ஜெபம் மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக ஆணை. இது விண்ணப்பம் மட்டுமல்ல, இது ஒரு வெற்றி பிரகடனம். இந்த வார்த்தைகள் காற்றில் கரையாது, அவை ஆவியும் ஜீவனுமாயிருக்கின்றன. அவை இப்போது புறப்பட்டு அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுகின்றன. அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாட்சியின் நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள். பரலோகம் உங்களுக்காக அசைந்திருக்கிறது. எல்லாம் முடிந்தது. ஆமென். 20ஆம் அலை. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தல் மற்றும் நன்றி செலுத்துதல். இறுதியாக, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கைகளை உயர்த்தி உனக்காக செய்யப்பட்ட இந்த மாபெரும் காரியத்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள். நன்றி நிறைந்த இதயத்துடன், நான் என் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல். என் விடுதலை வந்துவிட்டது என்று சொல். என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல். சந்தேகத்தை விட்டுவிடு. பயத்தை தூக்கி எறி. கடந்த காலத்தை பார்க்காதே. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மிக்கேல் உங்களை பாதுகாக்கட்டும். ரபேல் உங்களை குணப்படுத்தட்டும். காப்ரியல் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரட்டும். உங்கள் வீடு சமாதானத்தால் நிரம்பட்டும். உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். உங்கள் வங்கிக் கணக்கு பணத்தால் நிரம்பட்டும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருங்கள். உங்கள் கதையை நீங்கள் சாட்சியாகச் சொல்லப் போகிறீர்கள். உங்கள் கண்ணீரைக் கண்டவர்கள் உங்கள் வெற்றியைக் காண்பார்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்களை கனப்படுத்துவார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். இனி எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இது உங்கள் வெற்றியின் நாள். இது உங்கள் புதிய தொடக்கத்தின் நாள். எப்பத்தா, எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. ஆமென், 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 ஆமென். பரலோகத்தில் இது செய்யப்பட்டு விட்டது. இந்த ஜெபத்தின் சக்தி இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்படத் தொடங்கியுள்ளது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. இந்த ஜெபத் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீக தலையீட்டை நீங்கள் நம்பினால், இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெறட்டும். கீழே கருத்துக்களில், நான் என் அதிகாலை 3 மணி அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன், எப்பத்தா என்று தட்டச்சு செய்து உங்கள் விசுவாசத்தை முத்திரையிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.